ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கடம்பா சரணம், கதிர்வேலா சரணம். அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இன்று இரவுக்குள் நல்ல செய்தி ஒன்று கேட்பாய். இது பழனி முருகனின் அருள்வாக்கு. ஆம் செல்லமே, இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் முருகப்பெருமான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன். ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைத்து விடாதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும். அதே நேரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு உனக்கான வெற்றி பெற இலகுவாக அமையும். அதே நேரத்தில் என்ன தெரியுமா, ஒருவருடன் பேசும்போது நீ எந்த அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பதை விட நீ கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனமாக பேசி பழகு என் செல்லமே. அதே நேரத்தில் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஒருவன் வாழ்க்கையில் அடைந்த பிறகுதான் அவன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். கஷ்டம் வந்துவிட்டால் கலங்காதே, துணிந்து நில். ஏனென்றால் இந்த நிலையும் மாறும். சிந்தித்து செயல்படு என் செல்லமே. இந்த காலை பொழுதில் இந்த பழனி முருகன் உனக்கான பல நல்லதொரு செய்தியை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். உதிக்கும் கதிரவனை போல இன்று உன் வாழ்க்கை வளமாக மாறும், சந்தோஷமாக மாறும், நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. கவலைப்படாமல் இரு. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணை நீ மட்டும்தான் என் செல்லமே. ஆகவே நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கும். நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டிய தானம் நிதானம்தான். வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே, பிறகு உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஆம் செல்லமே, மன அழுத்தத்தோடு எதையும் சிந்திக்க வேண்டாம். அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு சிந்தித்து பார், புது அறிவு பிறக்கும், வெற்றியும் கிடைக்கும் என் செல்லமே. நல்ல குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். ஆம் செல்லமே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். அதேபோல்தான் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறைந்து போகும். ஆகவே உனக்கான காலம் நேரம் என்பது சர்வ நிச்சயமாக இந்த நேரம்தான். பல தடைகளை தாண்டி வந்த நீ சந்தோஷ தருணங்களை தவற விடாதே. உறுதியான நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்தது எல்லாம் வந்து சேரும் காலம்தான் இது. இன்று இந்த பழனி முருகனின் சத்திய வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாமே ஜெயமாகும். யாம் இருக்க பயம் ஏன்? நீ எதற்கும் பயப்படக்கூடாது. ஆம் செல்லமே, உன்னால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய். ஆம், அப்படி இருக்கும் பட்சத்தில் இழுவறியான உன் காரியம் எல்லாம் வெற்றியில் முடியும். ஆம், இது பழனி முருகனின் அருள்வாக்கு. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.